வெல்கம் டு கல்வி நம் கையில். 2ஆம் பருவம் 5ஆம் வகுப்பு அறிவியல் அலகு 3 பயிற்சி நூல் விடைகள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற தலைப்பை வாசிச்சுட்டு கீழே இருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். கேள்வி வாசித்து எது சரியான பதிலோ அதை டிக் போட்டு மேலே இருக்க கோட்டில் எழுதிட போகிறோம். அடுத்து வண்ணமிட்டு நரம்பமைவை எழுதுகன்னு இருக்காங்க. நம்ம நரம்பமைவு என்னன்னு பார்த்து இதை கலர் பண்ணிட்டு அது கீழே அதோட நரம்பமைவு எழுத போகிறோம். தென் இங்கே தாவரங்களோட பேர் கொடுத்துருக்காங்க. இங்கே வேரோட அமைப்பு, இலையோட அமைப்பு, வித்திலையோட அமைப்பு இதெல்லாம் கேட்டு எது சரியோ அதில் டிக் போட சொல்லி லாஸ்ட்டாக இது ரெண்டில் எந்த வகைன்னு கேட்டிருக்காங்க. நம்ம கரெக்டாக டிக் போட்டு எழுத போகிறோம். தென் ஒரு வித்திலை தாவரம்னா ரெட், அது ப்ளூ கலரில், 20 இலை தாவரம்னா ரெட் கலரில் கோடு போட்டு ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து 20 இலை தாவரம் எது, இப்படி ஒரு ஒரு கேள்வியாக வாசித்து பார்த்து எது ரைட்டோ அதில் டிக் போட போகிறோம். தென் சரியான வழிகளை இணைக்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வழிகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம கோடு போட போகிறோம். இதுலேருந்து இதுக்கு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கோடு போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு அப்புறம் அது என்ன விதை பரவுதலோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம். ஸோ இதுதான். அடுத்து 3 கொடுத்துருக்காங்க. 3ல் 1 மட்டும் டிஃபராக இருக்கும். அது எதுன்னு பார்த்து நம்ம டிக் போட போகிறோம். அடுத்து இங்கே ஒரு பேசேஜ் ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. இதை வாட்ச் பார்த்து பின்னாடி இருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். நம்ம அந்த பேராகிராஃப் படிச்சுட்டாலே இங்கே இருக்கிற ஒவ்வொரு கேள்விக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். அடுத்து மண்புழுவை அதற்குரிய தொடர்புடைய சொற்றொடருடன் இணைக்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மண்புழு படம் இருக்குது, இங்கே வந்து கண்டென்ட் இருக்குது. ஸோ எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் மண்புழு கரெக்டாக இருக்குமோ அந்தந்த பாயிண்ட்ஸ்க்கு நம்ம கோடு போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். அடுத்து இங்கே பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த படத்துக்கு அந்த பாயிண்ட்ஸ் வரும்னு பார்த்து நம்ம எழுத போகிறோம். ஸோ இது 2, இது 1, இது 3. அடுத்து வழி கண்டுபிடிக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணி வழியை இணைக்க போகிறோம். தென் விவசாயிகளோட நண்பர்கள் யார் யாருன்னு பார்த்து நம்ம டிக் போட போகிறோம். மண்புழு, தட்டான், தும்பி, தென் தேனி 3 மட்டும்தான். அடுத்து என் பக்கம் இதில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யலாம். இங்கே வந்து அவங்க வந்து விதை முளைத்தல் படம் வரைஞ்சிருக்காங்க. தென் நானே செய்வேன். ஒரு கேள்வியாக வாசித்து பார்த்து ஆன்சரை மட்டும் நம்ம டிக் போட போகிறோம். அடுத்து நானே செய்வேன். நீங்கள் ஆப்ஷன் பார்த்து ஷேர் பண்ண போகிறோம். இங்கே எந்தெந்த ஆப்ஷன் பார்த்தோமோ அது எல்லாத்தையும் இங்கே ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இதோட 3ஆவது படம் முடியுது. அடுத்து 4வது இது மாத தேர்வு நம்ம வந்து அதில் பார்க்கலாம். தேங்க்யூ.